பாங்கு சொல்லும் போது நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்க கூடாது. அது மரியாதை குறைவு மட்டும் இல்ல. பாங்கு சொல்லும் போது பேசிக்கொண்டு இருப்பீர்களேயானால் அதன் பாதிப்பு சக்கராத்துல கூட களிமா நசீபாகுவதில் கேள்வி ஏற்படுகிறது. அது ரொம்ப பெரிய விஷயம். அல்லாஹ்வுடைய அழைப்பை கொடுக்கிறார் முஅத்தின். முஅத்தின் அல்லாஹ் இடத்துல ரொம்ப சங்கையானவர், உயர்ந்தவர். அவர் பதவி பெரிய பதவி. முஅத்தின்கள் சொர்க்கத்துல பெரிய இடத்துல இருப்பாங்க. நம்ம பார்வையில ஏதோ ஒரு முஅத்தினாரு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் விட உயர்ந்த அந்தஸ்து முஅத்தின்களுக்கு தரப்படும். அல்லாஹ் முஅத்தின்களின் கண்ணியத்தை அதிகப்படுத்துவானாக. சாதாரண விஷயம் அல்ல. அவர் உம்மத்தை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார் பாங்கின் வழியே. அவன் முஅத்தின் பாங்கு சொன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். பதில் அவர் சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்றது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். நம்ம அந்த வார்த்தையை சொல்லணும். அப்ப ஐயால ஸலா ஐயால் ஃபலாவுக்கு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்னு சொல்லணும். பாங்கு முடிச்ச உடனே நபி சொன்னாங்க, எனக்கு துவா செய்யுங்க. பாங்கு முடிச்சிட்டு நீங்க கேட்கிற துவா ஒப்புக்கொள்ளப்படும். நான் பாங்கு சொல்லி நம்ம பதில் சொன்னோம், நம்ம துவா கேட்டோம், நம்ம துவாவெல்லாம் ஒப்புக்கொள்றான் பாங்குக்கு பின்னாலே. அப்படியானால் பாங்குக்கு பதில் சொல்கிற வாய்ப்பை எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டு விடாதீர்கள். நம்ம காதுல பாங்கு விழுந்துட்டுன்னா பதில் சொன்னால் நம்ம நற்பாக்கியவான்களாக பதிவு செய்யப்படுகிறோம்.